Example 9.3 evaluate limit extends to 2 to the power of minus அப்படி நாங்கள் மேலே கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, எல் மாரி ஒரு சிம்பிள், அதையே ரெசிப்ரோக்கில் இந்த பக்கம் எல் மாரி கொடுத்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நெகட்டிவ் the greatest integer function x and limit extend to the greatest integer of x அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? the greatest integer function வந்து இப்படி தான் சிம்பாலிக்கில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அங்கே கொடுத்துருக்கிறதான கிரேட்டஸ்ட் வேல்யூ வரும், ஆனால் லெஸர் வேல்யூ தான் நம்ம அங்கே என்ன செய்கிறோம், கன்சிடர் பண்ணி நம்பர் வரும். for f of x equal to greatest integer function is defined as the greatest integer lesser than or equal to x. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிமிட்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்ற லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, எக்ஸ்டெண்ட் டு 2. அப்போ 2க்கு நம்ம எடுக்கும்போது எப்படி இருக்கும், இது சென்டரில் 2ன்றதை நம்ம போட்டுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், LHL லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வரது என்ன சொல்லுவோம், RHL. அப்படி தானே ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டு. அப்போது இது எப்படி வரும்னா, இட் மூவ் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் போகும், டு மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். அப்போ பாசிட்டிவ் சைடு எங்கேருந்து வரும், நம்பர்லேருந்து கிவன் நம்பர்லேருந்து டுவர்ட்ஸ் டு அந்த கிவன் நம்பருக்கு வரும். இந்த பக்கத்தில் இருக்கிறது லெஃப்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட்டுக்கு போகும் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு வந்து 1.9999 வரும், ஆனால் இட்ஸ் அப்ரோச்சஸ் த 2ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமே தவிர எக்ஸாக்ட்லி 2ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு ரூலில் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால என்ன செய்யலாம், 2க்கு மேலே தான் வரும் கிரேட்டர் இல்லைங்களா. 2.00 அப்படின்ட்டு நம்மளை போகிற 2.1 2.2 அப்படின்லாம் போயிட்டே போகும். ஆனால் அதில் கொடுத்துருக்கிறதுலையே லெஸர் வேல்யூ எது இருக்குது, 2க்கு முன்னாடி இருக்கிறது 2.1 2.2 அப்படி தான் இருக்கலாம் இல்லைங்களா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 நெகட்டிவ் ஆர் 2 நெகட்டிவ் எப்படியோ நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. 2 நெகட்டிவ் இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், இது வந்து எக்ஸ்டென்ஸ் டு 2 இல்லைங்களா. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபார் எனி இன்டீஜர் n, இப்போ நம்ம சம்முக்குள்ளே வரும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு n நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவா இருக்கும், the greatest integer ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் n-1 அப்படின்ற கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ரூல்ஸு. அதில் பார்க்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பாசிட்டிவ்னா அப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்ன வரும், n அப்படி தான் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுது இல்லைங்களா. ஸோ அப்போ இதை தான் நம்ம முதல்ல புரிதலை கொண்டு வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கிற சம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 நெகட்டிவ், அந்த n தான் அங்கே என்னவா கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க சம்மில் இல்லைங்களா. எக்ஸ்டென்ஸ் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த 2 தூக்கி நம்ம என்ன செய்கிறோம், n பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணோம். அப்போ 2 நெகட்டிவ் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் டு பி அஸ் அ லெஸர் வேல்யூ எது வரும், 2 - 1 அது என்னவா வரும், 1 வரும். அதேமாரி கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கிரேட்டஸ்ட் வேல்யூ போயிட்டே இருக்கும், பட் அதில் வந்து இருக்கிறது லெஸர் வேல்யூ எதுவோ அதுதான் வரும், அதுதான் 2 தான் வரும் இல்லைங்களா. அதுதான் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 பாசிட்டிவ் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் அப்படி போட்டோம்னா 2 தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிதலை கொண்டு வந்துடணும். எக்ஸாக்டாக 2 வராது, 2க்கு நியரஸ்ட் பாயிண்டில் வரும் புரியுதுங்களா, ஆனால் 2 வராது. ஆனால் இங்கே இப்போ பாசிட்டிவ் வேல்யூவில் பொறுத்த வரைக்கும் என்னவா வரும், 2 ஸ்டார்ட் ஆகும், 2.1 2.2 அப்படியே போயிட்டே போகும். அதில் இருக்கிறதுலே லெஸர் வேல்யூ எது, 2 அதுதான் வரும். இங்கே 1.999 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா. இப்படி ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் எடுத்து போடும்போது இது வந்து எப்பயுமே நம்மளுக்கு என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது நெகட்டிவாக வரும் அப்படின்ட்டு சம்மை பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இதுமாரி சம்ஸில் வந்து நெகட்டிவ் வேல்யூனா லெஸர் வேல்யூவாக தான் வரும், 1.999 அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு புரிதலை கொண்டு வந்துட்டு புக்கை ஒரு வாட்டி 2 மணி அந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள், அழகாக உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு வரும்.